This is the day that the Lord has made, so we will be rejoice and be glad in it. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள் ஆகையால் நாம் இதில் மகிழ்ந்து சந்தோஷமா இருப்போம். My beloved in Christ Jesus, rejoice in the Lord always, for it is the will of God for you in Christ. என் அன்பானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Amen. Hallelujah. The Holy Spirit is the glory of our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிமையாய் இருக்கிறார். The Bible says in book of Romans chapter 8 verse 9, but you are not in the flesh but in the spirit, if indeed the Spirit of God dwells in you. Now if anyone does not have the Spirit of Christ, he is not his. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. My beloved in Christ Jesus, you and me, those who have received the Lord Jesus Christ as our Lord and Savior in our life, we have been given and we have been blessed with the Spirit of God, with Spirit of Christ, the Holy Spirit within us. And that Holy Spirit is living and has abided in us, and He is doing His ministry to us for the glory of Father. கிறிஸ்து கரிமை அன்பானவர்களே, நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவராகவும் கிறிஸ்துவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், வாசமாய் இருக்கிறார். நம் மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய மகிமைக்காக கிரியை செய்து கொண்டிருக்கார் நம்ம அறிந்து கொள்கிறோம். The Holy Spirit is the glory of the Father, as the Bible says in book of Romans chapter 6 verse 4. Therefore we were buried with Him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வசனம் சொல்லியிருக்க பிரகாரமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் பிதாவினுடைய மகிமையா இருக்கிறார். The Bible said that Jesus Christ was raised from the dead by the glory of the Father. That means Jesus Christ was raised by the Spirit of glory. That is the Holy Spirit. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோடு எழுப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரம் அது பிதாவின் மகிமையின் ஆவியானவராலே பிதாவின் மகிமையின் ஆவியானவராலே கிறிஸ்து மரித்தோடு எழுப்பப்பட்டார் என்று அறிந்து கொள்கிறோம். And also Holy Spirit also called as the Spirit of glory, as it is stated in 1 Peter chapter 4 verse 14. The Bible says, if you are reproached for the name of Christ, blessed are you, for the Spirit of glory and of God rests upon you. On their part is blasphemed, but on your part is glorified. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். My beloved in Christ Jesus, the Holy Spirit is the glory of our lives and the glory of Christianity. We couldn't know God or love Jesus without the Holy Spirit. Christians who don't have the Holy Spirit live as victims in this life. They will be afflicted by the Satan, and also they will be afflicted to the elements of the world. பரிசுத்த ஆவியானவர்
அந்த வாழ்க்கையின் மகிமையா இருக்கிறார், மற்ற கிறிஸ்துவத்தினுடைய மகிமையா இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியாது, அன்பு கூற முடியாது, அறிந்து கொள்ளுகிறோம். எந்த கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறாங்களோ அது உலகத்துல பாதிக்கப்பட்ட நபரா வாழ்ந்திருப்பாங்க. சாத்தானாலும் இந்த உலகத்துல கூறுகளினாலும் ஒடுக்கப்பட்டிருப்பாங்க என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். Now the Apostle Paul emphasized the importance of the Holy Spirit when he asked certain disciples he met at Ephesus. The Apostle Paul asked the disciples as this: Did you receive the Holy Spirit when you believed? And when they answered and said, We have not so much as heard whether there is a Holy Spirit. And after Paul heard their words, Paul was very stunned. And immediately Paul explained the scriptures to them. And when Paul had laid hands on them, the Holy Spirit came upon them, and they spoke with tongues and prophesied. This statement we can read in the book of Acts chapter 19, from the verses 1 to 6. அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 1-6 வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலராகிய பவுல் பரிசுத்த ஆவியினுடைய முக்கியத்துவத்தை அவர் அறிந்து எபேசு பட்டணத்துல சில குறிப்பிட்ட சீஷர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்க விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்கும் பொழுது அவர் பவுலுக்கு பதில் சொல்லுகிறார்கள், பரிசுத்த ஆவி குறித்து நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பவுலுக்கு ஆச்சரியமே ஆகிவிட்டது. உடனடியாக பவுல் வேத வாக்கியங்களை வலியுறுத்தி சொல்லி பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின பொழுது எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று சொல்லுகிறது. So Apostle Paul, he knows the importance of the Holy Spirit that which every believer should receive in their life. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லா விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை அவர் அறிந்து அவர் செயல்பட்டார் அறிந்து கொள்கிறோம். So no one can live the genuine and authentic Christian life without the Holy Spirit. ஆகையால் எந்த கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உண்மையுள்ள நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது அறிந்து கொள்கிறோம். The one who is born again but hasn't received the Holy Spirit, they will easily fall into temptation and sin, and unable to control his fleshly appetites or restrain himself from evil. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ அது மிக எளிதாக பாவத்திற்குள்ளும் சோதனைக்குள் விழுந்து விடுவாங்க, சொந்த மாம்ச இச்சைகளை கட்டுப்படுத்தாம போய்விடுவாங்க, மற்றும் தீமையிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளுகிறதற்கு ஆற்றெல்லாம் போய்விடுவாங்க என்று அறிந்து கொள்ளுகிறோம். It's only through the Holy Spirit that you can mortify the deeds of the body and carnal desires. As the Bible says in the book of Romans chapter 8 verse 13, For if you live according to the flesh, you will die. But if by the Spirit you put to death the deeds of the body, you will live. ஆகிய பரிசுத்த ஆவியானவரால் மாற்றம்தான் உங்களுடைய எல்லா விதமான சரீரத்தின் செய்கையை அழிக்க முடியும் என்று நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிற ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் வாசம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக. My beloved in Christ Jesus, our Christian life should be filled wholly with the Holy Spirit. So without the Holy Spirit, you can't have the character of Christ. Jesus also had to have the Holy Spirit. The apostles had to have the Holy Spirit. And now in Christ, you and me as a child of God should have the Holy Spirit also. So life without the Holy Spirit is empty. So those who haven't received the Holy Spirit in your life, receive it now, the Holy Spirit, by faith, by praying to the Father in the name of Jesus today. Amen. Hallelujah. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்க தேவ பிள்ளைகளா இருக்கிற அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம் கிறிஸ்துவினுடைய தன்மையும் குணாதிசயங்களை
நம்ம வாழ்க்கையில வைத்துக்கொண்டு வெளிப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் மிக தேவையா இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிக தேவையா இருந்தது. நீ கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிக மிக தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை அது ஒரு வெறுமையான வாழ்க்கை ஆகிவிடும். ஆகிய இன்னைக்கு யாரெல்லாம் பரிசுத்த பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்தில் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரை இந்த நாள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you abundantly. Amen. Amen. Amen.